ஏண்டா தருதல பயல, காதலிக்கிறதுக்கு உனக்கு பிச்சைக்காரி தான் கிடைச்சாளா? உங்க அப்பாவோட ஒரு பக்கம் மட்டும்தான் உனக்கு தெரியும், மறுபக்கம் தெரியாதா? தெரியும். எங்க அம்மாவை கொன்னவங்கிறது தெரியும். நீ எங்க அம்மாவுக்கு செஞ்ச எல்லா துரோகமும் எனக்கு தெரியும். சனியம் புடிச்சவனே! என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் போறேன். ஏய், புடிங்கடா இவனை. பிடிங்க. புடிங்க. பிடிங்கடா. டேய், உள்ள ஓடுங்க. இனிமே உனக்கு உலகமே தாண்டா. அந்த பொண்ணை நீ பார்க்கவே முடியாது. என்ன அது? போலீஸ் மினிஸ்டர் வீடு கெட்டப்பே மாதிரி இருக்கு சார். இது அவருடைய செட்டப்புடைய இடம் சார், அந்த வீடு இல்ல. ஓ, அதுக்கு தான் வர சொன்னாரா? ஜாலியா இருந்துட்டு போலாம். யோ டிஜிபி. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், சார். ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க வந்த? என்ன ஜாலி? யார் ஜாலி? நான் ரொம்ப நாளா உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ், ஒரு கோமாளிய எதுக்கு டிஜிபி ஆக்கணும் தெரியுமா? நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான். உன்னால முடியுமா முடியாதா? முடியாது சார். முடியும் சார். முடியும் சார். நாளைக்கு விடியறப்போ அந்த நெல்லிக்குப்ப நாடோடி கும்பல் அங்க இருக்க கூடாது சார். நாளைக்கு விநாயக சதுர்த்தி. அவன் கழுத்துல கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போடு சார். பயமா இருக்கா எனக்கு? சார், எது நடந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இருப்பேன். நாமளும் இருக்கணும். ஐயோ, என்னடா இது? உன்னால ஓட முடியலன்னா நீ அங்கேயே நில்லு. பூசணிக்கா மாதிரி தொப்பையை வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பாதுகாப்பு. ஐயா சார், நீங்க முன்னாடி ஓடுங்க சார், நான் பின்னாடியே வரேன். கணபதியே சரணம், பிள்ளையப்பா சரணம், மகா கணபதி. ஐயோ பிள்ளையாரப்பா, நீ பால் குடிச்சதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எதுக்கு தும்பிக்கை ஆட்டுற? இதுவும் உன்னோட விளையாட்டா? காதுல இருந்து புகை வருது. பிள்ளையாரப்பா, இது நிச்சயமா நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். விநாயகனே வினை தீர்ப்பவனே. டேய் சரவணா, போலீஸே சீக்கிரம் வாடா, அற்புதம் பாடுறா. டேய், இவன் எங்க போனா? வணக்கம். ஒரு முக்கிய செய்தி. காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்கள் இன்று அதிகாலை கடற்கரையில் ஜாகிங் சென்றபோது சில மர்ம நபர்களால் மயக்க மருந்து தூவி கடத்தப்பட்டார். அமைச்சரை காப்பாற்றச் சென்ற பாதுகாப்பு அதிகாரியும் மயக்கமடைந்தார். தீவிர சிகிச்சைக்கு பின் மயக்கம் தெளிந்த நிலையில் அவர் வாக்குமூலம் அளித்தார். அமைச்சர் மாயமானது எப்படி, என்ன நடந்தது என்று அவருக்கே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. மாநிலத்தின் காவல்துறை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இது போன்ற மோசமான ஆட்சி சரித்திரத்திலேயே நடைபெற்றதில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனால் நாடு முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அமைச்சரை கண்டுபிடிக்க இப்ப திருப்தியா? மானமே காத்துல பறக்குது. எதுக்கு என்ன தொப்பி வச்சிருக்க? எதுக்கு? வெயிலுக்கு. அடுப்படியில வேலை செய்ய கூட லாய்க்கு இல்லாதவனை கொண்டு வந்து டிஜிபி ஆக்கியிருக்கான். கரெக்ட். தலைவரே, இது சாதாரண விஷயம் கிடையாது. கோடீஸ்வரன் உடையப்பா 1800 கோடி சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். இப்ப போலீஸ் மந்திரியவே கடத்திருக்காங்கன்னா இது கண்டிப்பா தீவிரவாதியோட சதியாத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ள அமைச்சர் மகா கணபதி உங்க முன்னாடி கொண்டு வந்த நேரத்துல என் பேர் புள்ளையா இல்ல சார். இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். நீ அவனை கண்டுபிடிக்கல, நீ டிஜிபியே இல்ல. அதுதான் நடக்க போகுது. ஐஜி, வேர் இஸ் தி கமிஷனர்? தமிழ்நாடு பூரா சர்ச்சிங் நடந்துட்டு இருக்கு. அந்த தீவிரவாதி தப்பிக்க முடியாது சார்.
ராமுக்கு பயங்கர தைரியம் தான்பா, நமக்கு தான் பேதி ஆகுது. இன்னையோட சகலமும் தீர்ந்து போச்சு. எனக்கு கை கால்லாம் ஒதிருதுப்பா. அட போன, எனக்கு தலையே சுத்துது தெரியுமா? என்ன பயில்வான், பொண்ணுக்கு போனோம். அதெல்லாம் ஏன் கேட்டிருக்க? குதிரை மேல பள்ளியை போட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்ன பிள்ளையாரப்பா, காதுல விழுகுதா? விழுதுடா, நல்லா விழுது. பிச்சைக்கார பயலுகளா, நான் வெளியில வந்து உங்க எல்லாருடைய தலையை எடுக்கிறேன்டா. இந்த பிச்சைக்கார பயலுக வாயிலிருந்து குடல் வரைக்கும் துணியை வச்சு அடைச்சிருக்கானுங்களே. ஐயோ, இவ்வளவு ஜனங்க போய்கிட்டு இருக்காங்களே, யாராவது ஒருத்தராவது வந்து என்ன காப்பாத்த கூடாதா? இந்த சேதுபதியும் பிள்ளையாவும் போலீஸ் இல்ல, புலியும் சிங்கமும் இந்த நாட்டுக்கே இப்ப தெரிய போகுது சார். கேர்ஃபுல்லா. என்னச்சுக்கா? ஒண்ணுல ஆடு. செமத்தியா இருக்குல்ல? ஆட்டம் தானே சார். இவ்வளவு சீக்கிரத்துல கணபதியை நாம மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கல சார். நானும் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. மாப்பொல்லுக்கு வந்து ஒரு குத்தாட்டம் போடு. படுபாவி டிஜிபி, என்ன வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா இங்க வந்து குத்தாட்டமா போடுற. சார், டிஜிபி நீங்க தான். அதுக்கு என்ன? இது பப்ளிக் பிளேஸ் சார். சாரி. தள்ளு 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 தள்ளு. ஐயோ கடவுளே. சீக்கிரம் ஆடா, மூச்சு விட முடியல. அருமையா பண்ணிருக்கீங்க. என்ன மணி மச்சான், என்ன மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கியா? குச்சிட்டு முட்டை அடிக்காது. என்ன உங்க தலைமையில தான் ஊர்வலம் நடக்குதா? தலைமை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வெங்காயம், எல்லாம் பிள்ளையாரோட அனுகிரகம் தான். கரெக்ட். இந்த பிள்ளையாருடைய அனுகிரகம் மட்டும் இல்லைன்னா மினிஸ்டர் மகா கணபதி உங்களை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டிருப்பாரு. பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. நீதான் மினிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ண. ஆமாப்பா, நல்லா கேட்டுக்குப்பா. கேக்குதுடா பரதேசி, நல்லா கேக்குது. சில தத்ரூபமா இருக்க நீங்க பண்ணதா? ஆமாங்க, இதை பண்றது தானே எங்க குல தொழில். அதான் பிள்ளையாரே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. டிஜிபி, நான் உள்ள இருக்கிறத இப்ப தெரிய வைக்கிறேன்டா. பாருடா, எவ்வளவு நேரம் தான் ஆட்டுறது பாரு. ஐயோ சேதுபதி சார், சேதுபதி வந்து புடியா. இப்பதான் தெரிஞ்சது சார். விட மாட்டான், இந்த சேதுபதி விட மாட்டான். நல்லா புடிங்க. நீங்க சொல்ற எதையுமே விட மாட்டான் சார். ஐயோ, ஆட்ட விடாம புடிச்சுக்கிட்டானுங்களே. ஏண்டா இதான் உங்க வேலையா? சில கீழே விழுந்துறாது, சரியா கட்டுறது இல்ல. கடவுளே, சாமி சிலைய சாதாரண கயிறுலயா கட்டுறது? ஸ்ட்ராங்கா கம்பியில கட்டுறா. இனிமே அப்படி கட்டுறேன் சார். ஏய், கடல்ல போடுற வரைக்கும் தாங்கணும். நல்லா இறுக்கி கட்டு. சரி சார். லூசா மட்டும் இருக்க கூடாது. சரிங்க சார். ஏண்டா லூசு பசங்களா, உங்க மூளையில சந்தேகம்னு ஒண்ணு வரவே வராதாடா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? எங்க வந்து பட்டாசு வெடிக்கிற? பிள்ளையார கண்ணில் போடுற மாதிரியா பட்டாசு வெடிக்கிறது? பிள்ளையாரப்பா, காலிப்பையில கண்ணையும் குத்திட்டியாடா. மச்சான், சூப்பர் மச்சான். சார், என்ன? எக்மோர் ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது சார். அது மினிஸ்டர் கணபதி சாரோட பாடியா இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு சார். Come on, let's go. நான் வெளியே வந்து உங்க 3 பேரையும் டெட் பாடி ஆக்குறேன்டா. பாவிங்க போயிட்டானுங்களே. ஆமாடா, அதை பிடிச்சி சாய் சாய் இன்னும் கொஞ்சம். அப்படியே போ, அப்படியே போ, அப்படியே போ. தூக்கவே முடியல. என்ன கணம் கணக்குறான். ஊரை ஏமாத்தி தின்னு கொளுத்தவனாச்சே, சும்மாவா? அப்படியே அப்படியே வாயில் இருக்கிற துணி ஏற முழுங்கிறப்படா. 10 மீட்டர் துணியாச்சே, சும்மாவா?
பிச்சைக்கார பரதேசிங்களே, என்ன தைரியம் இருந்தா என்னையே தொட்டு விளையாடி இருப்பீங்க. டேய், என்ன எங்கடா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? சிட்டிக்கு நடுவுல தாண்டா இருக்க. எங்களை கொளுத்தி நாசம் பண்ணிட்டு எந்த நிலத்தை அடிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதே நெல்லி குப்பத்துக்கு கீழே தாண்டா இருக்க. உங்க போலீஸ் உன்னை தேடி மேல ஓடிட்டு இருக்கு. டேய், அந்த காலத்துல மகாராஜா கடல் வழியா தப்பிச்சு போறது கட்டின சுரங்க பாதையிடாது. இதுல கொண்டு போய் தான் உன்னை கொண்டு கடல்ல வீச போறோம். வணக்கம் ஐயா, வணக்கம். உடையப்பா, உடையப்பா, ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா மன்னிக்கணும். எப்பவுமே நீ எங்களுக்கு தெய்வம். ஏய், உங்க தெய்வம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெய்வம் அவன்டா இந்த உடையப்பா. கரெக்ட்.